நடிகர் சூர்யா நடிப்பில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் கங்குவா திரைப்படம். இந்த படத்தை இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கியிருந்தார். இந்த படத்தில் சூர்யா இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார். இதில் சூர்யா நடித்த பிரான்சிஸ் கதாபாத்திரத்துக்கு ஜோடியாக நடிகை திஷா பதானி நடித்திருக்காங்க. அதே போல் கங்குவா கேரக்டரில் நடித்த சூர்யாவுக்கு ஜோடியே கிடையாது. இந்த படத்தில் இந்தி நடிகர் பாபி தியோல் தான் வில்லனாகவும் நடித்திருக்கார். இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைத்தும் இருக்கார். இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம்னு 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி திரைக்கு வெளிவந்தது. கங்குவா திரைப்படம் உலகெங்கிலும் 10,000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரிலீஸும் செய்யப்பட்டது. படம் ரிலீஸ் ஆன முதல் காட்சியில் இருந்தே நெகட்டிவான விமர்சனங்களை சோஷியல் மீடியாவில் பரவவும் தொடங்கியது. குறிப்பாக சொல்லப்போனோன்னா முதல் அரை மணி நேரம் இந்த படத்தில் சவுண்டு அதிக அளவில் இருப்பதாக பெரும்பாலானோர் விமர்சித்தும் வந்தாங்க. அதே போல் சிலருமே படம் சரியே கிடையாதுன்னு சரமாரியான விமர்சனங்களும் சூர்யா மீதும் படக்குழுவினர் மீதும் கடுமையாக வச்சுட்டும் வந்தாங்க. இதனாலேயே படத்தோட வசூல் நாளுக்கு நாள் மிகவும் பயங்கரமாக அடிவாங்க தொடங்கியது. முதல் நாள் இந்த திரைப்படம் 58.62 கோடியை வசூல் செய்தது. இரண்டாம் நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி அளவுக்கு வசூல் செய்ததாக படக்குழுவினே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக முதல் 2 நாட்களில் படம் 89 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருப்பதாக படக்குழுவினும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 3வது நாள் இந்த திரைப்படம் முதல் நாள் 2ஆம் நாள் காட்டிலுமே மிகவுமே சரிந்து 3வது நாள் வெறும் 15 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சது. ஆக மொத்தம் இந்த திரைப்படம் 3 நாட்களில் 100 கோடியை வசூலித்திருக்கு. 3 நாட்கள்லேயே இந்த திரைப்படம் 3 கோடி அளவுக்கு 100 crore கிளப்பில் இணைந்திருக்கு. இருந்தாலுமே இந்த படம் நாளுக்கு நாள் வசூல் மிகவும் கடுமையாக சரிந்துட்டு வரதுனால இந்த படம் அடுத்த வார இறுதி வரைக்கும் தாக்கு பிடிப்பது மிகவும் கேள்விக்குரியமாக ஆகியிருக்கு. சூர்யா கரியர்லேயே இது மிகவும் படும் மோசமான தோல்வி படமாக அமைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுவும் படுது. இதற்கிடையே இந்த படம் இப்படி தோல்வி படமானதற்கு எஸ்கே தான் முழுக்க முழுக்க காரணம்னு படக்குழுவினரும் எஸ்கே மேலே பழி சுமத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது படம் வெளியான நவம்பர் 14ஆம் தேதி அன்றைக்கி எஸ்கே சிவகார்த்திகேயன் அவருடைய மனைவியோட பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் மனைவி சர்ப்ரைஸ் செய்யணுன்றதுக்காக அவர் இராணுவ உடையில் போய்ட்டு அவங்க பின்னாடி நிற்பாங்க. அந்த வீடியோ 1 நிமிட வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோ மிகவும் வைரலானது. இந்த வீடியோ வைரலானதுனால தான் கங்குவா திரைப்படத்தோட விமர்சனங்கள் எதுவுமே போய் சேரலைன்னு சொல்லப்படுது. இப்படிலாம் சாக்கு பக்கம் சொல்லிட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் வெளியாகி 3 வாரங்கள் கிட்ட ஆகுது. இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களோடு கூட்டம் கூட்டமாக இன்றளவுக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்து கண்டு கழிச்சிட்டும் வராங்க. இதனாலே பல தியேட்டர் உரிமையாளர்கள் இந்த அமரன் திரைப்படத்தை தூக்கிட்டு கங்குவா திரைப்படத்தை திரையிடுவதற்கு தயங்குவதாகவும் சொல்கிறாங்க. அதற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிறது என்னென்னா, முதல் வாரம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கான வாரம். அதில் வர லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். 2வது வாரம் ப்ரொடியூசர்களுக்கு அந்த வாரம் 2வது வாரம் வர லாபம் ப்ரொடியூசர்களுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. 3வது வாரம் தான் வர லாபம் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு வரும். அதனால் நாங்கள் ஏதாவது சம்பாதிக்க வேணாவா, நாங்களும் லாபம் பார்க்க வேணாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருடத்துலேயே வெகு நாள் கழித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பட்டு ஓடுற திரைப்படம் இந்த அமரன் திரைப்படமாக தான் இருக்குது. அமரன் திரைப்படம் நல்ல லாபத்தில் ஓடுறதுனால நிறைய திரையரங்கு உரிமையாளர்களும் இந்த படத்தை தூக்கிட்டு கங்குவா படத்தை போடுறதுக்கும் தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக சரியாகவும் இல்லை. இந்த திரைப்படம் முன் ஜென்மத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றதுனால இந்த படத்தில் வெறுமே கத்தி குத்து ரத்தம் இப்படி தான் தெரிக்குது. அதுவும் இந்த படத்தில் சவுண்டு அதிகமாக இருக்குது. தற்பொழுது படக்குழுவினர் சவுண்டை தற்பொழுது 2 dB குறைச்சிருக்கதாக படக்குழுவினரும் அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த திரைப்படத்தை குடும்பங்களோடு பார்க்குறதுக்கு மிகவும் பொருத்தமான படமாக இல்லை. இதனால் மீண்டும் கங்குவா திரைப்படத்தை எங்கெல்லாம் திரையிட்டாங்களோ அந்த கங்குவா திரைப்படத்தை தூக்கிட்டு அமரன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கும் தயாரிப்பாளர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் தயாரிட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல்
கங்குவா திரைப்படத்தோட திரையிடப்படும் காட்சி நேரத்தை வந்து குறைத்துட்டு அமரன் திரைப்படத்தையும் வெளியிடுறதுக்கும் தயாராகிட்டும் வராங்க. ஒரு காலத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வளர இருக்கும் நேரத்தில் வந்து சூர்யா குடும்பத்தினரும் மற்றும் ஞானவேல் ராஜா அவருடைய சூர்யா குடும்பத்துடைய சொந்தக்காரர் தான். இவங்க எல்லாமே இணைந்து வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு இப்போ பண்ணலாம் படம் அப்போ பண்ணலாம் படம்னு வந்து தள்ளி போட்டுகிட்டே வந்தார். சிவகார்த்திகேயனும் வந்து அடுத்த படத்தை பண்ண முடியாமல் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகலான்ட்டு எப்போ பண்ணலான்னு வந்து கேட்க அப்புறமா பண்ணலான்னு தள்ளிகிட்டே வந்தாங்க. இதற்கெல்லாம் வந்து காரணம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அப்போ நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு. அவர் வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரிலாம் பண்ணாங்க. ஏன்னா இவருடைய வளர்ச்சி வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துன்றதுக்காகவே வந்து பிளான் பண்ணியே வந்து இதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஆனால் ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து முழுமையாக வந்து தடுத்து நிறுத்த முடியாது. டெம்பரவரியாக வந்து நிறுத்தி வைக்க முடியுமே தவிர அவருடைய வளர்ச்சியை வந்து முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி தான் இப்போது தற்போது சிவகார்த்திகேயன் வளர்ந்து பெரிய ஆலமரமாக தற்பொழுது உருவாகிட்டும் வரார். சிவகார்த்திகேயனுடைய படமே வந்து தற்பொழுது சூர்யாவுக்கு எதிராக போட்டி போட்டு நிற்குது. சூர்யாவோட படம் வந்து சிவகார்த்திகேயன் படத்துக்கு தாக்கு பிடித்தும் நிற்க முடியல. காலம் எப்படியெல்லாம் வந்து மாற்றி அமைக்குதுன்னு பாருங்கள். ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து தற்காலிகமாக நிறுத்த தான் முடியுமே தவிர பர்மனெண்ட்டாக வந்து நிரந்தரமாக வந்து தடுத்து நிறுத்தி அழிக்கவும் ஒழிக்கவும் முடியாதுன்றது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் இருக்குது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.